சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான மிக முக்கியமான சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் இன்றைக்கு ரொம்ப கவனிக்கத்தக்க பேச்சுக்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார், சவுதி அரேபியாவுக்கு நேட்டோ அல்லாத ஒரு முக்கியமான அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க போகிறோம். சவுதிக்கு என்ன லாபம் என்பதையும் அமெரிக்க அதிபர் அதில் தெளிவுபடுத்துறாரு. கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விமானங்களை கொடுக்காம குறைவான விமானங்களை விற்பனை செய்யுமாறு இஸ்ரேல் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்படி செஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க தானே. அதனால் நாங்கள் வரலாற்றில் எந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், இது உங்களுக்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தவிர யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுருந்தோம், அதை உடச்சி நாங்கள் உங்களுக்கு விற்பனை பண்ணுறோம் என்று சொல்லி இருந்த கேட்டை உடச்சி தான் என்ன பண்ணுறாருன்னா சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த F-35 விமானங்களை விற்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இந்த சந்திப்பில் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில தற்போது அங்கே ஒரு சமாதான நிலை, யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 40வது நாளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலையும் இஸ்ரேல் காசாவினுடைய அப்பாவிகள் மீதான யுத்த நிறுத்த மீறல்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாக்குதல் நடத்துவதை நிறுத்தவில்லை. இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 7 அப்பாவிகள் கொல்லப்பட்டு 32 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியதையும் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இதை உறுதிப்படுத்தி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து யுத்த நிறுத்தம் என்று வந்தாலும் அதை மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனை நடுவர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் கண்டும் காணாமலும் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விவகாரமாகவும் இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவினுடைய ஆணையாளராக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் நேற்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட காசா தொடர்பான ஆணையம் அமைக்கும் தீர்மானம் என்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு மாற்றமானது என்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஷ். அதை பற்றி அவர் சொல்லும்போது, இந்த தீர்மானத்தினூடாக ஐரோப்பிய ஒன்றியமும் அதனுடைய உறுப்பு நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச கடமைகளை செய்வதற்கு இது தடையாக அமையும் என்கிறார். ஏன்னா இப்போ ஐநாவில் பாதுகாப்பு கவுன்சில் இது பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால எந்த ஒரு உதவியை என்ன விதமான ஒரு நல்ல காரியத்தை காசாவுக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியம் செய்யணுமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக இந்த காசா ஆணையத்தினூடாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த நிலையை உண்டாக்குகிறது. எனவே இது காசா மக்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்று சொல்லக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய அதிகாரி மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 80 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான இன அழிப்புகளை இஸ்ரேல் தற்போது செய்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய இடங்களை அபகரிக்கிறார்கள், அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இன்றைக்கு மாத்திரம் 102 பாலஸ்தீன அப்பாவிகளை வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது. எனவே இதுவெல்லாம் 80 ஆண்டுகளில் இதுவரைக்கும் நடக்காத உச்சகட்ட அநியாயங்களாக இருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய இப்போதைய நிலையில 20% மக்கள் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையில் மீதி இருக்கக்கூடிய 80% மக்கள் வீடுகள் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், இடிபாடுகளுக்குள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்ட ஒரு நகரத்துக்குள் அப்பாவித்தனமாக வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த அமெரிக்காவினுடைய திட்டம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இது சர்வதேச விதிமுறைகளுக்கு மாற்றமானது, பாலஸ்தீனத்திற்கு நன்மை தராதது என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக மாறியிருப்பது என்னன்னா, திடீரென்று லெபனானுடைய பகுதிகளில் பாரதூரமான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் இடையில
ஏற்பட்டிருக்கக்கூடிய கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தாமல் தவிர்த்து வருகிறார்கள். யுத்த நிறுத்த விதிமுறைகளை கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் 4300 தடவைகளுக்கு மேலாக யுத்த நிறுத்த மீறல்களில் இஸ்ரேல் லெபனான் பகுதிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கும் போதுதான் இன்றைய தினம் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பெயரில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் தாக்குதல்கள் பாரதூரமாக கடுமையாக நடத்தப்பட்டு வருகிறது. தெற்கு லெபனானுடைய தயர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாகூர் அதே போன்று தெய்ர் கிஃபா ஆகிய பகுதிகளில் தான் உச்சகட்டமான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் நடத்தி வரக்கூடிய நேரத்தில் முக்கியமாக 3 கட்ட போர் விமான தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டது என்கிறார் லெபனானுக்கான அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர். அதை தாண்டி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு சொந்தமான இராணுவ உட்கட்டமைப்புகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், எதிர்காலத்திலும் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதிகள் எதுவுமே ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவ கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அல்ல, பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் என்று அங்கிருக்கக்கூடிய லெபனானுடைய செய்தி ஊடகங்கள் மிக தெளிவான செய்திகளை வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே யுத்த நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைக்கிறோம் என்கிற பெயரில் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது. யுத்த நிறுத்தம் என்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாரையும் இலக்கு வைத்து தாக்கக்கூடாது என்பதுதான் நிறுத்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கும்போது அதை இஸ்ரேல் மீறுகிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் நாங்கள் பொறுமை இழந்து வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு வந்தால் அது பாரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் என்பதால் இந்த யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும், யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி லெபனானுடைய ஜனாதிபதி 2 தடவைகள் நேற்றும் இன்றைக்கும் மாறி மாறி அறிவித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற சூழல்ல தான் மிக முக்கியமாக உலகத்தின் பல ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான மிக முக்கியமான சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் இன்றைக்கு ரொம்ப கவனிக்கத்தக்க பேச்சுக்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்னும் சொல்ல போனால் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு அவரே முன்னுக்கு வந்து நின்று காரசாரமாக பதில் கொடுத்து முகமது பின் சல்மானை டிஃபெண்ட் பண்ணின காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக அந்த மீட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பத்திரிகையாளர்களோடு பேசும்போது ஏபிசி நியூஸ் ஏஜென்சியால் முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால் ஜமால் கஷோக்ஜியினுடைய கொலை தொடர்பாக அதில் உண்மைத்தன்மைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் உடனடியாக கிராஸ் பண்ணக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முகமது பின் சல்மான் பதில் சொல்ல விடாமல் அதற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அந்த ஜமால் கஷோக்ஜியினுடைய படுகொலை விவகாரத்தில் இருந்து சவுதி அரேபியாவை அவரே முன் வந்து காப்பாற்றிய காட்சிகள் எல்லாம் பார்க்கப்பட்டதை தாண்டி ஒரு கட்டத்தில் ஏபிசி நியூஸ் ஏஜென்சியினுடைய உரிமத்தை மீடியா லைசனை நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டி வரும் என்கிற அளவுக்கு கோபமாக டொனால்ட் ட்ரம்ப் பேசியதை எல்லாம் பார்க்க முடிந்தது. காரணம் என்ன, ஜமால் கஷோக்ஜி என்கிறவர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர். அவர் துருக்கியில் தஞ்சம் அடைந்திருந்தார். துருக்கியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய தூதுவர் ஆலயத்துக்கு அவர் போனவர் ரிட்டர்ன் வரவே இல்லை. அவர் என்ன ஆனார் என்கிற பாரிய கேள்விகள் எழுப்பப்பட்ட நேரத்தில் ஜமால் கஷோக்ஜி துருக்கியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் தூதுவர் ஆலயத்துக்குள்ளேயே கொல்லப்பட்டார் என்கிற செய்திகள் எல்லாம் பார்த்தோம். ஒரு பரபரப்பான சூழலை உண்டாக்கி அன்றைய கால நிகழ்வுகளாக இது இருந்தாலும் அதை பற்றிய கேள்விகளுக்கு அமெரிக்க அதிபரே டிஃபெண்ட் பண்ணி பதிலை சொல்லியிருந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபருக்கும் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த சந்திப்பில் மிக முக்கியமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே உச்சகட்டமாக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விவகாரம் என்னென்னு கேட்டால் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை முன்னாடி வச்சுக்கிட்டு 2 பேரும் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் தொடர்பாக பேசியிருந்தார்கள். அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பாலஸ்தீன மக்கள் கோரிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் பாலஸ்தீன் தான் நாடு, அந்த நாட்டை பிடிச்சு அபகரித்து உருவாக்கப்பட்டது இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்க முடியாது என்று விடாப்பிடியாக இருக்கிறது. அதற்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் எங்கள்
நாடுன்னு கிடக்கிறாங்க. ஆனால் ஐநாவினுடைய விதி பிரகாரம் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு, இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு என்பது உருவாக்கப்பட்டால் தான் இதற்கு தீர்வு என்பது உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், ஐநாவில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் 3/2 பெரும்பான்மை நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஐநாவில் பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற அங்கீகாரம் இன்னும் பெறப்பட முடியாமல் இருக்குது. இந்த சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவையாக ஜனாதிபதியாக இருக்கும்போது அப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்தார். இந்த ஒப்பந்தம் எதை சொல்லும் சொன்னால், அரபு நாடுகள் இஸ்ரேலை நாடாக அங்கீகரிப்பது, இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுவது, தூதுவர் ஆலயங்களை உருவாக்குவது, ராஜதந்திர தொடர்புகளை உண்டாக்கி கொள்வது, இதற்கு பேர் தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தத்தில் அன்றைய நாட்களில் UAE, அதே போன்ற பஹ்ரைன், அதே போன்ற மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டன. அதன் அடிப்படையில் இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் இல்லாமல் அதற்கு முன்பதாகவே ஈஜிப்து, டர்க்கி ஆகிய நாடுகள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ராஜ்ய தொடர்புகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த யுத்தத்தில் டர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ராஜ்ய தொடர்புகள் மொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த யுத்தம் 2 ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தத்தின் விளைவாக இருக்கிறது. ஆனால் ஈஜிப்து வளமை போன்று அவர்களுடனான எல்லா தொடர்புகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் எப்படியாவது சவுதி அரேபியாவை இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்க வேண்டும், உறவை சுமூகப்படுத்தினோம்ங்கிறதுல அமெரிக்கா பல முயற்சிகளை செய்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதையே செய்தார். இப்பொழுது அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் அங்கே அதிகமாக இடம்பெற்ற நேரத்தில் முகமது பின் சல்மானும் தாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து இஸ்ரேலோடு ராஜ்ய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிற இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைவதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய செய்தியை பகிரங்கமாகவே அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ஆனால் இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இதற்கான காலக்கெடுகளை எல்லாம் அவர் அந்த இடத்துல சொல்லலை. அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு நல்ல நட்புறவை கொண்டிருப்பது என்பது நல்ல விஷயம்தான் என்றார் முகமது பின் சல்மான். மத்திய கிழக்கில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு பக்கமாக பிரிஞ்சு நிற்காம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது நல்லதுதான். ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களில் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவும் இணைந்து கொள்ள விரும்புகிறது என்கிற செய்தியை பகிரங்கமாகவே மீடியாக்களுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. சொல்லும் போதே இன்னொரு செய்தியும் என்ன சொன்னாருன்னா, ஆனால் 2 நாடுகள் என்கிற தீர்வுக்கான தெளிவான பாதையை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னார். இதுதான் சவுதியினுடைய தெளிவான ஸ்டாண்டாக இருக்கிறது. நாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாலஸ்தீனத்தை ஒரு நாடு என்று இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு அவங்கள தனிநாடாக ஆக்கி விட்டுருங்க. அப்போ பாலஸ்தீனம் தனிநாடு, இஸ்ரேல் தனிநாடு, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லாரும் நண்பர்களாக இருந்துக்கலாம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அதே இடத்துல முகமது பின் சல்மான் சொன்னது உண்மையிலே ஒரு கெத்தான ஒரு விஷயம்தான். அதை ஒழிச்சு மறைச்சலாம் சொல்லல, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், அவங்கள நாங்கள் ஏற்றுக்கிற ரெடியாக இருக்கோம். பட் பாலஸ்தீனத்தை தனிநாடாக எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு ஒப்புக்கொள்ளுங்க அப்படிங்கிறத அவர் பதிய வச்சாரு. சொல்லும்போது தொடர்ச்சியாக என்ன சொன்னார்னா, இன்னைக்கு அமெரிக்க அதிபரோடு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுவதும் இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்கிறதும் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சேர்வதும் என்பது சரியான சூழ்நிலைகளில் விரைவாக தயார் செய்ய முடியுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கொள்ள முடியும். ரொம்ப சீக்கிரமாக இதை செய்ய நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடைபெற்றது என்கிற கருத்துக்களையும் அந்த இடத்திலே அவர் சொன்னார். நாங்கள் ஒரு தனி நாடு, 2 நாடுகள் பற்றி பேசி இருக்கிறோம் என்கிற கருத்தை பகிரங்கமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைச்சார். நாங்கள் தனி நாடு தான், அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்டைன் என்கிற 2 நாடுகளை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் அதை பற்றி மேலதிகமாக விவாதிக்க இருக்கிறோம் என்கிற தரவுகளையும் அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார். சவுதி அரேபியாவுக்கு நேட்டோ அல்லாத ஒரு முக்கியமான அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்கிற தரவையும் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் முன்வைத்தார். சவுதி அரேபியாவோடு நேட்டோ அல்லாத அமெரிக்காவோடு நெருங்கிய நட்பு நாடு என்கிற அந்தஸ்துக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கும்னு சொன்னால், நேட்டோங்கிறது நேட்டோ கூட்டணின்னு ஒன்று இருக்கு. இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள் மீதாவது வேற எந்த நாடுகளாவது தாக்குதல் நடத்தினால் நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த நாடோடு சண்டை பிடிக்கும். இதுதான் நேட்டோ ராணுவ ஒப்பந்தம். அல்லது நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சண்டையிட்டால் இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை தாக்கும். அந்த அடிப்படையில் தான் ஈராக் வாரில் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோடு இணைந்து கொண்டார்கள். நேட்டோவில் இணைய வந்ததுக்காக வேண்டித்தான்
தற்போது உக்ரைன் ரஷ்யா வாரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உக்ரைன் நேட்டோவினுடைய ஒரு நட்பு நாடாக இணைந்திருந்தால் இன்றைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் இணைந்து சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்க நேட்டோவில் இணைய முன்னாடியே இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கிற சூழலில் தான் நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடாக துருக்கி மாத்திரம்தான் இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் என்ன பண்றாருன்னா, நேட்டோவில் இணைக்காம சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய இராணுவ அங்கீகாரம் பெற்ற நாடாக நாங்கள் சவுதி அரேபியாவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்றாங்க. இதனால சவுதிக்கு என்ன லாபம் என்பதையும் அமெரிக்க அதிபர் அதில் தெளிவுபடுத்துறாரு. இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா? வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு, 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்புல 3 ஆம்புல ஒன்று சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். மேம்பட்ட அமெரிக்க ஆயுத அமைப்புகளை மற்ற நாடுகள் வாங்கக்குள்ள எந்த நிபந்தனைகளை எல்லாம் பின்பற்றணுமோ அந்த நிபந்தனைகளை சவுதி அரேபியா பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக தேவையான ஆயுதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு லாபம் அவர்களுக்கு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய முக்கிய நேட்டோ அல்லாத நட்பு நாடுகளுடைய பட்டியலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாடுகள் அப்படி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சுங்கிற கேள்வியும் இதற்கு முன்பதாக எழாமல் இல்லை. குறிப்பாக அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பஹ்ரைனும் நேட்டோ அல்லாத முக்கியமான நட்பு நாடு. ஆனால் பஹ்ரைனுக்காக அமெரிக்கா என்ன செய்துங்கிற கேள்வி இருக்குது. பிரேசில், கொலம்பியா, எகிப்து, இஸ்ரேல், ஜப்பான், ஜோர்டான், கென்யா, குவைத், மொரோக்கோ, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், கத்தார், தென்கொரியா, தாய்லாந்து, துனிஷியா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துனிஷியா மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது, கத்தாருக்கு நடத்தின மாதிரியே தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா எதையுமே பொருட்படுத்தலை, கேட்கல. கத்தாருக்கு தாக்கல் நடத்தி முடிய மட்டும் நாங்கள் உங்களோட நட்பு நாடுன்னு இன்னொரு அக்ரிமெண்ட்டை செஞ்சு சமாளிச்சுக்கிட்டாங்க. பாகிஸ்தான் இந்த நட்பு நாடு பட்டியலில் இருக்கு. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வாரில் அவங்க எதையுமே செய்கிறதுக்காக முன் வரல. இப்படி பல நாடுகள், ஈஜிப்ட் இருக்குது. எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்கா பேருக்கு இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்பொழுது பேருக்காக சவுதி அரேபியா இணைக்கப்படுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் அவங்க தைவானையும் நேட்டோ அல்லாத நட்பு நாடாக அமெரிக்கா வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தைவானுக்கு மாத்திரம் நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனா பார்டரில் சைனா தாய்வானை தனி நாடாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை காப்பாற்ற போகிறோம், தைவான் தனி நாடு தான் என்கிற விதமாக தைவானுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா செய்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த ஒப்பந்தத்தில் சவுதிக்கு பெரிய லாபம் ஒன்று இருப்பதாக யாரும் கருத முடியாது. இப்படியான சூழ்நிலைகளில் தான் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான உச்சகட்ட வெற்றி சவுதி அரேபியாவுக்கு என்னன்னா, F-35 அமெரிக்காவுடைய விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்கிறார். இது சவுதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருத முடியும். MBSோட நடைபெற்ற சந்திப்பில் இஸ்ரேலுடைய இராணுவ மேன்மையை உறுதி செய்வதற்கான ஜெட் விமானங்கள் தரமிறக்கப்படாது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபர். அதாவது
இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி மத்திய கிழக்கில் F-35 விமானங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் மாத்திரம்தான். அதனால தான் இவ்வளவு அழிவுகள் எல்லாம் பண்றாங்க. அந்த விமானத்தினால தான். அந்த விமானத்தை தான் தற்போது சவுதியும் கேட்கிறது. சவுதிக்கு கொடுக்கும் போது தரம் குறைந்த ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் குறைஞ்ச விமானத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு எதை கொடுத்துருக்கிறோமோ அதையே தான் சவுதி அரேபியாவுக்கும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இஸ்ரேல் எங்களுடைய நட்பு நாடு தான், அதே மாதிரி சவுதியும் எங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விமானங்களை கொடுக்காம குறைவான விமானங்களை விற்பனை செய்யுமாறு இஸ்ரேல் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்படி செஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க தானே. அதனால் நாங்கள் வரலாற்றில் எந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், இது உங்களுக்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தவிர யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுருந்தோம், அதை உடச்சி நாங்கள் உங்களுக்கு விற்பனை பண்ணுறோம் என்று சொல்லி இருந்த கேட்டை உடச்சி தான் என்ன பண்ணுறாருன்னா சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த F-35 விமானங்களை விற்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இந்த சந்திப்பில் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த இரண்டு நாடுகள் பாலஸ்தீனம் தனி நாடாக இருந்தால் மாத்திரம்தான் இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்கிறோம்ங்கிற சவுதியினுடைய ஸ்டாண்டு வரவேற்புக்குரியது. இப்படியான சூழ்நிலை அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்திலவரசர் முகமது பின் சல்மானுக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய SPA நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் அந்த கடிதம் டைப் பண்ணின கடிதம் அல்ல, கையாலேயே மசூத் பெசக்ஷியன் எழுதிய ஒரு கடிதம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கிறது முகமது பின் சல்மான் இடத்தில். அந்த கடிதத்தை அவர் படித்ததற்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருக்கிறார் என்கிற நிலையில் அங்கே பேசும்போது அமெரிக்க அதிபரோட முகமது பின் சல்மான் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் ஏதாவது ஒன்று பண்ணுறதாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஈரானோட நின்று நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முடிக்கிறதுக்குன்னு சொல்லி தெளிவாகவே பேசியிருந்தார். ஆல்ரெடி F-35 விமானங்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு விற்கக்கூடாது என்று இஸ்ரேல் சொன்ன அந்த காரணங்கள் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஈரானுக்கு அதனுடைய தொழில்நுட்பத்தை சவுதி அரேபியா வழங்கக்கூடும். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ ஈரானும் சவுதியும் கிடையாது, ரொம்ப நட்பு நாடுகளாக அவங்க மாறிட்டாங்க என்கிற காரணத்தினாலேயும். இதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தைகளில் $1 trillion அமெரிக்காவில் சவுதி அரேபியா முதலீடு செய்யும் என்கிற செய்திகளை மீண்டும் சொல்லியிருக்கிறார் முகமது பின் சல்மான். $600 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் அவர் பண்ணுறதுக்கான முயற்சியை ஆரம்பத்தில் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா ஒரு டாக்கை போடுறாரு. உடனே அமெரிக்க அதிபர் நீங்கள் ஒரு 1 trillion அளவுக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன் போது நாங்கள் 1 trillion அளவுக்கு முதலீடுகளை அமெரிக்காவில் செய்கிறதுக்காக இருக்கிறோம். தொழில்நுட்பத்தில், ஏஐயில், அதே போன்று அரிய கனிமவள பொருட்களில், காந்தம், இந்த மாதிரி பொருட்களில் தான் சவுதி அரேபியா அமெரிக்காவில் இப்படியான ஒரு முதலீடுகளை செய்கிறது என்கிற நிலையில் தான் முகமது பின் சல்மான் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் ABC நியூஸ் ஏஜென்சியினுடைய நிருபர் கேள்விகளை கேட்கும்போது கடுமையான கண்டனங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் தெரிவித்தார். குறிப்பாக ABC அந்த ஜமால் கஷோக்ஜியை பற்றி கேட்டது பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், பாலியல் குற்றவாளி என்று அடையாளம் கண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ்மேனாக இருக்கக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான அவருடைய ஆதாரங்கள், ஆவணங்களை நீங்கள் ஏன் வெளியிடாமல் இருக்கிறீங்க என்று கேட்கும்போது ABC நியூஸ் ஏஜென்சியினுடைய உரிமத்தை நாங்கள் ரத்து பண்ணணும். நீங்கள் கேள்வி கேட்டவருக்கு அமெரிக்க அதிபர் நீங்கள் ஒரு பயங்கரமான நபர், அதே போன்று உங்களுடைய ஊடகமும் ஒரு பயங்கரமான ஊடகம், நீங்களும் ஒரு பயங்கரமான ஒரு நிருபர் என்றெல்லாம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள், கேள்விகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சபையில் காங்கிரஸில் எப்ஸ்டீனுடைய பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த ஆதாரங்களை வெளியிடுகிற கட்டாயப்படுத்துகிற மசோதா ஒன்றும் பாஸ் ஆகிடுச்சு என்பதுதான் அந்த இடத்துல பியூட்டியாக இருந்தது, காமெடியாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அமெரிக்க அதிபருடைய கட்சியைச் சேர்ந்தவருக்கு எதிராகவே இந்த தீர்மானங்கள் கடுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுதான் முகமது பின் சல்மானோடு அமெரிக்க அதிபர் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் பல முக்கியமான அம்சங்களுடைய சுருக்கமாக இருக்கிறது. இன்னும் பல முக்கியமான தரவுகள் இருக்கிற நாளை தனித்த வீடியோவாக அதை நீங்கள் நம்முடைய ரஸ்மினமயசி நியூஸ் என்கிற தளத்தில் பார்க்க முடியும். எனவே பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. இதிலே பாலஸ்தீனத்தின் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சந்திப்பும் நடைபெற்றிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன சகோதரர்களுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோமாக, ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.